ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். நண்பர்களே, இன்றைய தினம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி விழா நண்பர்களே. அதாவது கிருஷ்ணர் அவதரித்தனால இன்றைய தினம் சில பேர் கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் 6 குடையவன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த யோக அமைப்பு நண்பர்களே. மேலும் 12 குடையவனும் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்திற்கு அதிபதி 10 குடையவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல சேர்க்கை பெற்றுள்ளனர். ஸோ இது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது நண்பர்களே. இன்றைய தினம் 9ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார் நண்பர்களே. எனவே இந்த மாதிரி அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் இழுபறியாக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொள்ள முடியும். இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்களுடைய பெண்டிங்கான பணத்தை எல்லாம் நீங்க இன்னைக்கு வசூல் பண்ண முடியும். வரா கடன்களாக ரொம்ப நாளா வராத பணம் கூட இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா வந்துடும். எங்கே தர போறான், சரி எதுக்கு ஃபோன் பண்ணியாவது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணீங்கன்னா ஏதோ போட்டாங்க பாருங்க லைன்ல இருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பழைய கடன்களை வசூல் செய்யறதுல இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணா போதும். உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு நண்பர்களே. உங்களுடைய அடிப்படையான வசதி வாய்ப்புகளை இன்றைய தினம் பெருக்கிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே. அதிகமான நன்மைகள் காத்திருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டும்தான். புதிய வேலைகள் கிடைக்கணும் அப்படின்னா வேலை தேடும் இளைஞர்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை உங்கள் எதிர்பார்ப்புப்படி உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மைகள் அதன் மூலமாக இருக்கிறது. கால்நடைகள் வைத்திருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும். எனவே கால்நடை வியாபாரம் சிறக்கும். அதை பயன்படுத்திக் கொள்வது வியாபாரிகள் கையில் இறங்கி இருக்கிறது. சொந்த பந்தங்கள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நண்பர்களே. உங்கள் உறவினர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க. உங்களுக்கு எதிராக ஏதாவது கோர்ட் கேஸ் நிலுவையில் இருக்கு, பஞ்சாயத்துகள் நிலுவையில் இருக்குன்னா இப்போ உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. இன்றைய அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நல்ல சாதகமான ரிசல்ட் காரணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. வெவ்வேறு வகையில் நன்மைகள் உண்டு. நீங்கள் முயற்சித்துக் கொண்டே இருங்கள். இன்றைய தினம் அடிப்படை வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகும். சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை ஏற்படும். உங்கள் சொத்துக்கள் சம்பந்தமான புதிய முயற்சிகள் இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம். தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க கையெழுத்திட்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கவர்மெண்ட் வழியிலும் உங்களுக்கு அனுகூலம் இருக்கிறதுனால ஏதாவது சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தொடர்பான சலுகைகளுக்கு இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு நீங்க முயற்சித்து பார்க்கலாம் நண்பர்களே. உங்களுடைய பழைய நண்பர்கள் மற்றும் பழைய உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை ரினியூவல் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நாள். பழைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்களுடைய தொடர்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக புதுப்பித்துக் கொள்ளப்படும். இன்றைய தினம் நீங்கள் பழைய செலவுகள் மூலமாக கொஞ்சம் கவனமா இருக்கும் நண்பர்களே. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் கவனமாக உங்க செலவுகள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வகையில் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். சில பேர் உங்க இமேஜ் கெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க எங்க போனாலும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க நண்பர்களே. உங்களை சுத்தி என்ன நடக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்க நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு இமேஜ் கெடுக்கக்கூடிய வகையில் சில எதிரிகள் செயல்படுவாங்க. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம். காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை கண்டிப்பாக தேவைங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. மேலும் புதிய முடிவுகள் காதல் சம்பந்தமாக இன்றைய தினம் எடுக்க வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய மனம் குறைந்த காதலருடன் பொறுமையை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களை இங்கே நல்ல பேரை தக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளணும். இந்த தினம் நீங்கள் சில தவறுகள் செய்தாலும் அந்த காரணங்களை உங்கள் பாஸ் ஏற்றுக்க மாட்டார். எந்த காரணத்தினால தவறுகள் செய்தீங்க அப்படின்றத புரிந்து கொள்ள மாட்டார். ஸோ நீங்கள் நல்ல பேரை தக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் கவனத்தை உங்கள் பணிகளை செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே. ஓய்வு நேரம் இன்னைக்கு நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக் கொள்ள முடியும். கடந்த காலத்தில் முடிக்காத சில படைப்புகளை இப்பொழுது நீங்கள் நினைத்தால் முடித்து விட முடியும் நண்பர்களே. அந்த அளவுக்கு சிறப்பான ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இந்த தினம் நல்ல கிரியேட்டிவான
விஷயங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஓய்வு நேரம் மிக மிக பலனுள்ளதாக மாறிவிடும் நண்பர்களே. இந்த தினம் உங்கள் பொழுதுபோக்குகளை விளையாட்டுகள் இருக்கணும், வெளிப்புற அவுட்டோர் நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும் நண்பர்களே. அப்படி இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் எங்கேயாவது வெளியில் போகும்போது அல்லது ஏதாவது பிடித்தமான வேலைகளை செய்யும்போது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினம் மற்றவர்களுக்காக நீங்கள் நிறைய வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைகிறது நண்பர்களே. இந்த தினம் குடும்ப வாழ்க்கையிலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள முடியும். உட்கார்ந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பேசுறது நல்லது. திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களது உறவினர்களிடமிருந்து சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்கள் திருமண வாழ்க்கையில். ஸோ திருமண வாழ்க்கையில் நீங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும், தித்திக்கும் இல்லற வாழ்க்கை நீங்கள் பெற முடியும். எனவே பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைக்கி அது உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி பழைய பாக்கியில் வசூலாகும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனசில் ஒரு புதிய விதமான தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இன்னும் சிறப்பான வகையில் உங்களுக்கு அடிப்படை வசதி வகைகளை பெருக்கிக் கொண்டு நீங்கள் வந்து அதிகமான லாபகரமான வாய்ப்புகளையும் நல்ல கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல லாபகரமான ஒரு நாள் உங்களுக்கு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க. பொன்னிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்று தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் பெண்டிங்கான பணம் எல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கும். எனவே பழைய பாக்கியில் வசூலாகும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பண பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும், பழைய பாக்கியில் வசூல் செய்வது கொள்ள நல்ல வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே வேலை தேடும் இளைஞர்கள் இன்று தினம் நீங்கள் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடித்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்று தினம். பழைய பாக்கியில் வசூல் செய்வதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்கள் ஜாப்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மனதில் புதிதமான தன்னம்பிக்கை ஏற்படுங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளை இப்பொழுது உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். சாதகமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நண்பர்களே. நன்மைகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், புதிய கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கால்நடைகள் தொடர்பான வியாபாரம் இன்னைக்கு நல்ல லாபகரமாக அமையும் மற்றும் நல்ல ஒரு புரிதல் சொந்த பந்தங்கள் கூட ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.